ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னோட பையனோட 5th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பார்க் வந்திருக்கோம். யூஸ்வலாக என் பையன் பர்த்டே தான் வந்து அவுட்டோரில் செலிப்ரேட் பண்ண முடியும், ஏன்னா அது சம்மரில் இருக்கும். என் பொண்ணு பர்த்டே வந்து வின்டரில் இருக்கிறதுனால ஆப்வியஸாக அது பண்ண முடியாது. ஸோ சின்னதாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கெட் டுகெதர் மாதிரி வைக்கலான் இருக்கோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போய். இது ஒரு பார்க் அப்படின்றதுனால வீக்கெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து பிக்னிக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது பிக்னிக் ஏரியாவும் கூட, பார்பிக்யூவும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வீக்கெண்ட் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இயர்லியாகவே போயிட்டு ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே வந்து நாங்கள் இடம் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இடம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெயில் அப்படின்றதுனால அந்த மரத்துக்கு கீழே நிழல் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பர்த்டேக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி வச்சாச்சு. இந்த டைம் நாங்கள் ஃபாண்டன்ட்டுக்கு போல் ஜஸ்ட்டு ப்ளைன் கேக் வாங்கிட்டு அதில் வந்து அமேசானில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வாங்கி வச்சாச்சு. இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வைக்கிறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகாகிடுச்சு அந்த ப்ளைன் கேக். இதை வச்சோன்னே என் பையனுக்கு வந்து அனிமல்ஸ் பொதுவாக பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி தீமே சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்திருந்த ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து அவங்களோட கிஃப்ட்ஸை வந்து கொடுத்துட்டு வருணுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணி நாங்கள் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா பசங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைம் நாங்கள் எப்போதும் கொடுக்குற பேக்கரி இல்லாமல் வேறு பேக்கரியில் தான் கொடுத்துருந்தோம். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பேக்கரியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது கேக்கு. ப்ளைன் கேக் தான், பட் அந்த சாஃப்ட்னஸ்ஸு, டேஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப மைல்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இந்த பார்க் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே, இங்கே வாட்டர் ஸ்ப்ளாஷ் இருக்குது, பசங்களுக்கு ப்ளே ஏரியாவும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அவங்களுக்கு போரே அடிக்காது. அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா பசங்களுக்குமே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அப்புறம் இன்னுமே அவங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பினாட்டா அப்படின்ற ஒரு கேம் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் உள்ள கேண்டீஸ்லாம் போட்டு பசங்க இதை வச்சு அடித்தா அந்த கேண்டீஸ் வந்து வெளில வந்து விழும். ஸோ பசங்க வந்து கேண்டீஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ அதை போட்டு அடித்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதை ரொம்ப நேரம் அடித்து விளாண்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக அதை பிச்சு உடச்சி அந்த கேண்டீஸ்லாம் கீழே எடுத்துட்டாங்க.
அப்புறம் என் பையன் இந்த ஹீலியம் பலூனை வந்து வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். சரி அதை விட்டால் பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷார்ட்ஸ்லேயே கட்டிட்டோம். அவனும் அதை கட்டிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தான். அது பின்னாடியே பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அவன் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்த எல்லா பசங்களுக்கும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுத்தோம். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதாங்க, பர்த்டே பார்ட்டி வந்து சூப்பராக போச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பசங்களும் சூப்பராக ஃபன் பண்ணாங்க. ஏன்னா இங்கே வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷு, பார்க் எல்லாமே இருக்கிறதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.